நண்பர்களே வணக்கம். காலை வணக்கம். வயல்கள்லாம் அறுவடை நேற்று முடிஞ்சிருச்சு. நேற்று நெல் காட்டினா இல்லைங்களா, அறுவடை பண்ணி கொட்டிகிட்ருக்குன்ட்டு. இந்த தாளடி, குருவை நெல் தான் இப்போ அறுவடை பண்ணியிருக்கோம். தாளடிக்கு நாத்தாங்கல் விட்டுருக்கோம் இந்த வயல்களுக்கு தனியாக. அந்த வீடியோவை நான் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா கருக்கா அதிகமாக இருக்குங்க. என்றைக்கும் எனக்கு இந்த அளவுக்கு இழப்பீடுதல் அந்த அளவுக்கு வந்ததில்லை. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கனாக்கா நிறைய இழப்பீடுதல். கிட்டத்தட்ட 21 மாவுக்கு ஆவரேஜாக 10 மூட்டை வந்தாலும் 21 மாவுக்கு 210 மூட்டை வரணுங்க. ஆனால் எங்களுக்கு வந்திருக்கிறது 90 மூட்டை தான் வந்திருக்கு. மொத்தத்துக்கும் இந்த வயல்கள் மொத்தத்துக்கும் பார்த்திங்கன்னா 90 மூட்டை தான் வந்திருக்கு. ஏன்னா நிறையா இந்த பள்ளக்காடு ஃபுல்லாகவே பார்த்திங்கனாக்கா நிறையா இழந்துருச்சு. அதற்காக நாங்கள் விவசாயம் பண்ணாமல் போட்டுருவோம், நஷ்டம் வருது, விவசாயம் பண்ணாமல் போட்டுடலாம் அப்படின்னு யோசித்தோன்னா எங்களுக்கு வேறு பொழப்பு கிடையாது. விவசாயம்தான். நஷ்டம் வந்தாலும் விவசாயம் பண்ணி தான் ஆகணும். லாபம் வந்தாக்க பெரிய லாபம் வரும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு ஏக்கருக்கு நாற்று நட்டு, நாத்தாங்கல் விட்டு, டிராக்டர் ஓட்டு, அப்புறம் விதை தெளிப்பு, நாத்தாங்கல் மேலாண்மை, நாத்தாங்கல் பறிப்பு, அப்புறமா ஃபீல்டு ரெடி பண்ணுறது, அதை நடுறது, களை எடுக்கிறது, 1ஆங்களை எடுக்கிறது, 2ஆங்களை எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருந்துகள், இது எல்லாம் போக ஒரு 20,000 செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 30,000லேருந்து 35,000 போடணுங்க. அப்போ என்னென்னா ஒரு போகம் நடுறோம் அப்படின்னா ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாக்க 5 ஏக்கர் நட்டு ஒரு 70,000 லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வருஷத்துக்கு அந்த 70,000 தான் கணக்கு பண்ணணும். 70 × 12 இதுதான் கணக்குங்க. மாதம் பார்த்திங்கன்னா 6,000 6,500 ரேஞ்சில் அவங்களுக்கு சம்பளம். ஒரு வேலைக்கு போனால் ஒரு 10,000 வாங்குறவங்க ஒரு 6,500 அந்த ரேஞ்சு தாங்க. அது இல்லாமல் பக்கத்தில் இருக்க விவசாயிகள்கிட்டலாம் போய்ட்டு வேலை செய்கிறோம் இல்லைங்களா, அதில் தினக்கூலி, இதுங்களை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டிக்கிறது. இப்படி தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த நாத்தாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல் நாத்தாங்க அப்லோட் பண்ணிட்டேன். இரண்டாவது இந்த